சங்கம் தலைவர் பாபு அவர்களிடம், சார் நாளைக்கு நாராயணசாமி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நாளைக்கு, என்ன உங்கள் சங்கத்து சார்பாக என்னென்ன செய்கிறீங்க சார்? நம்ம சங்கத்தில் வருஷம் நாராயணசாமி நாயுடு ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு மணிமண்டபத்தில் போய் அஞ்சலி செலுத்தி விழா கொண்டாடிட்டுருக்கிறோம். பிறந்த நாளுக்கு நினைவு நாள் 2 விழாவுமே நாங்கள் எடுத்து செஞ்சிட்ருக்கிறோம். தொடர்ந்து நாளைக்கு மணிமண்டபத்துக்கு எங்கள் சங்கத்தை சேர்ந்த பொறுப்பாளர் விவசாயிகள் அனைவருமே வர்றாங்க. காலையில் 11 மணி அளவில் சங்கத்தில் வந்து நாங்கள் விழா கொண்டாடுறோம். இந்த விழாவில் வந்து உழவர் பெருந்தலைவர் தான் முதல் இந்தியாவிலேயே சங்கத்தை உருவாக்கி கோவை மாவட்ட தாலுகா சங்கமாக இருந்து முதல் உருவாக்குனதை விவசாயிகளுக்கு நாராயணசாமி ஐயா தான் கோவை மாவட்ட தாலுகா சங்கமாக இருந்தது. கோவை மாவட்ட தாலுகா சங்கம் 1972. அதிலிருந்து வந்து அடுத்தது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமாக உருவாக்கி மிகப்பெரிய 1 பைசாவுக்காக கரண்ட் பண போராட்டத்தை முன்னெடுத்து கலைஞர் ஆட்சி காலத்தில் 9 பைசா யூனிட்டுக்கு இருந்ததை 10 பைசாவை உயர்த்தினாங்க. அந்த 1 பைசா அதிகமாக கட்ட முடியாது அப்படிங்கிறக்காகத்தான் மிகப்பெரிய போராட்டம் கோவை மாவட்டத்தில் வண்டி போராட்டமாக ஆரம்பித்தது. கட்ட வண்டி போராட்டங்கிறது தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா பரவுச்சு. அந்த போராட்டத்தின் வாயிலாகத்தான் நம்மளுக்கு இன்றைக்கு வரைக்கும் இலவச மின்சாரம் கிடச்சிட்டுக்குது. இதற்காக நன்றி கடன் வந்து என்னைக்கு அனைத்து விவசாயிகளும் நாராயணசாமி நாயுடு ஐயாவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி இலவச மின்சாரம் இந்தியாவிலேயே முதல் தமிழகத்தில் தான் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. அது அடுத்தபடியாக கர்நாடகா மாநிலத்தில் இலவச மின்சாரம் கொடுத்துருக்குறாங்க. இலவச மின்சாரம் எந்த திமுகவா? இலவச மின்சாரம் கலைஞர் ஆட்சியிலேயே கொடுத்தாங்க. அதில் வந்து ஹெச்பி ரேட்டு போட்டிருந்தாங்க. ஹெச்பி ரேட்டு எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து அதையுமே இந்த ஹெச்பி ரேட்டு வேண்டாம் இலவச மின்சாரத்தை கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து அது வந்துட்டுருக்குது. இப்போ மத்திய அரசு வந்து இந்த இலவச மின்சாரத்துக்கு வந்து தடை விதிக்கிற மாதிரி இப்போ தற்காலிகமாக வந்து மின்சார ஆணைய ஒழுங்குமுறை சட்டம்னு புதிய சட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த சட்டத்தில் வந்து இலவச மின்சாரத்தை கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அதனால் அதைக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். இலவச மின்சாரம் தொடர்ந்து எங்களுக்கு இருக்கணும் விவசாயிகளுக்கு. அப்போ தான் விவசாயம் செய்ய முடியும். ஆழ்துளை கிணறுக்கு அதிகமாகிடுது. நீர்மட்ட கிணத்தினுடைய நீர்மட்டம் 10 அடி 20 அடியில் இருந்ததில் இன்றைக்கி கோவை மாவட்டம், திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டத்தில் வந்து அதிகமாக ஆழத்தில் இன்றைக்கி 1000 அடியில் தான் போரில் தண்ணி எடுத்து ஆழ்துளை கிணறு விவசாயம் செஞ்சிட்ருக்கிறா. அதனால் வந்து இலவச மின்சாரம் கட்டாயமாக அரசனுடைய கடமை கொடுக்க வேண்டியது. அதை தொடர்ந்து கொடுக்கணும்னு கேட்குறோம். அப்புறம் விலைவாசி உயர்வு, விலை நிர்ணயப்படுத்தணும்னு சொல்லி விலை உயர்வாகுது, இது கம்மியாக விற்குது, இந்த மாதிரி இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரணும்னு மத்திய அரசாங்கத்தை கேட்டு இப்போ டெல்லேவால் அவர்கள் கடந்த 60 நாளுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்துட்டுருக்கிறாங்க பஞ்சாபில். அதுக்காக நான் டிராக்டர் பேரணி நடத்தியிருந்தோம். இந்த டிராக்டர் பேரணி வந்து இந்த விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு எல்லாம் வரணும், ஒற்றுமையை சேர்த்தணும்னு சொல்லி தமிழ்நாடு பூரா நடந்தது. தமிழக அனைத்து விவசாய சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அனைத்து மாவட்டத்திலையும் நடத்தியிருந்தோம். இது அடுத்த கட்டமாக வந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. எங்களுக்கு உடனடியாக வந்து விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும்னு இன்னும் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கிறாரு இந்திய ஐக்கிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பஞ்சாப் டெல்வேல் சிங் அவர்கள். அதனால் இது எங்களுக்கு வந்து ஒரு விவசாயிகளுக்கு தீர்வான பிரச்சனை அமையணும். விவசாயினுடைய போராட்டத்தை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கிற காரணம் வந்து விவசாயிகளுக்கு ஒன்றா எந்த தீர்வுமே கொடுக்காமல் இருக்கிறாங்க மத்திய மாநில அரசாங்கம். அதனால் இப்போ நாராயணசாமி நாயுடு நூற்றாண்டு ஆயிடுச்சு. இந்த நூற்றாண்டில் வந்து அவருடைய இலக்கு, லட்சியம், கனவு இந்த அளவுக்கு நிறைவேறக்காக நீங்கள் பாடுபட்டது என்னென்ன முயற்சிகள் எடுத்துருக்கீங்க? அரசு தரப்புலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு? நாங்கள் தொடர்ந்து நாராயணசாமி நாயுடு ஐயா சொன்ன கோரிக்கையை அந்த காலத்திலேயே வந்து அவர் சொன்ன 1982 விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் எடுக்கணும், கட்டுப்படியான விலை கொடுக்கணும்னு அன்றைக்கே அவர் வச்ச கோரிக்கை தான். அந்த கோரிக்கை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறாமல் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கிறோம். அதன் வாயிலாக சிலது வந்து இலவச மின்சாரம் இப்போ பெற்று தந்துக்கிறாரு. அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணுறதுக்காக போராட்டம் இருக்குது. நிறைய விவசாயினுடைய பிரச்சனை வந்து தீர்வில் இல்லாமல் 60 நாள் அவர் டெல்லியில் ஆமாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு. அரசு தரப்புலேருந்து அவருக்கு ஏதாவது அழைப்பு வந்து? அரசு தரப்பில் ஒன்றும் பேச்சுவார்த்தைக்கே மத்திய அரசாங்கம் கூப்பிடல. அதனால் இங்கே நீங்கள் டிராக்டர் பேரணி பண்ணீங்களா? தமிழ்நாடு அரசு ஏதாவது கவனத்தை கொண்டுச்சா?
தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கவனத்துக்கு கொண்டு போனாலே இது மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. இந்தியாவில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் விலை நிர்ணயம் பண்ணணும்னா குறைந்தபட்ச ஆதார விலைக்கு வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை நிர்ணயப்படுத்தக்கூடியது வந்து இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் தான் இருக்குது. அதனால் அவங்க தான் முடிவு பண்ணணும். மாநில அரசாங்கத்தை பொறுத்தளவு நாங்கள் இன்னொரு முக்கியமான கோரிக்கை வச்சுக்கிறோம். 2009 கல் இறக்கிற போராட்டம் வச்சுக்கிறோம். மற்ற மாநிலம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தமிழகத்துக்குமே கல்லுக்கு அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிறார். 2009 அந்த இதில் வந்து டாஸ்மாக் போன்ற வீரியமான மது அதிகமாக பாதிப்புடைய விஷயம்தான். கல்லில் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன் வந்து தமிழக அரசு நீங்கள் சொல்ல போனால் மதுவை கம்பேர் பண்ணி கல்லிலேயே பேசக்கூடாது. கல்லில் வந்து எந்த விதமான கெடுதலும் இல்லை. கல்லில் 6-7 விதமான சத்துக்கள் இருக்குது. அப்புறம் ஏங்க சார் வந்து அது வந்து டாஸ்மார்க்னால அரசுக்கு வருமானம் நேரடியாக கிடைக்குது. அதனுடைய முதலாளிக்கு வந்து 9 பேர் 10 பேர் தான் கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. அவங்களுடைய பண முதலீட்டுனால முதலாளி தத்துவத்தில் தான் இது இயங்கிட்டு இருக்குது இல்லையா. மக்களுக்கு வந்து நன்மை வைக்கிறது இல்லை. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. கல்லில் எந்த விதமான கெடுதலும் இல்லை. டாஸ்மார்க் குடித்தா குடல் வந்து போகு, கெடுதல் இருக்குது, தீமைன்னு அவங்கள பாட்டில் போட்டுக்கிறாங்க. உடல் நலத்துக்கு கேடுன்னு. கல்லில் எந்த கேடும் இல்லாத பொருளை விற்காததுக்கு ஒரே காரணம் வந்து இதில் விவசாயிகளுக்கு தான் வருமானம், மக்களுக்கு நல்லது, அரசுக்கு வருமானம் இல்லை. இதுதான் உண்மையான நிலைப்பாடு. அதை வந்து மறைமுகமாக அவங்க வந்து கல்லில் வந்து நாங்கள் இது போதைப் பொருள் அதிகமாக இல்லை கல்லில் கெடுதலுங்கிற மாதிரியுமே தவறான ஒரு நிதை கொண்டு போகிறாங்களோ இல்லையா. உண்மையிலேயே கல் வந்து உடலுக்கு நல்லதான ஒரு பொருள் தான். இயற்கையாக உற்பத்தி ஆகிற பொருள் எந்த பொருள் கெடுதலாக வராது. நாம் செய்கிற பொருளில் வேணால் கலப்படம் இருக்குது, கெடுதலான ஒரு ஆல்கஹால் பவர் அதிகம் கலக்கிறாங்க. இதிலெல்லாம் 4.4% தான் இருக்குது. அது ஒன்றுமே பண்ணாது. அது உடம்புக்கு தேவையான பவர் தான் இருக்குது. நம்ம பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி தான் கல்லை குடிக்கிறது. அதில் ஒன்றும் பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது, கெடுதல் கிடையாது. நாளைக்கு என்ன நிகழ்ச்சிகள்? நாளைக்கு வந்து காலையில் 11 மணி அளவில் நாராயணசாமி நாயுடு ஐயா மணிமண்டபத்தில் வந்து வையம்பளைய மணிமண்டபத்தில் அவர் உழவர் பெருந்தலைவர் மணிமண்டபத்தில் வந்து அஞ்சலி செலுத்தி நாங்கள் 100வது பிறந்த நாளை கொண்டாடுறோம். அதற்கு எல்லா மற்ற மாவட்டத்திலிருந்து மற்ற பகுதியிலிருந்து எல்லா விவசாயிகளும் வருவாங்க. அது ஒரு 11 மணிக்கு அந்த நிகழ்வு நடக்குது. அது வந்து அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி 100வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு வர்றோம். இந்த பிறந்தநாள் அன்று மத்திய மாநில அரசுக்கு மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கைன்னு மீண்டும் எங்களுடைய விவசாயி முக்கியமான கோரிக்கை இலவச மின்சாரத்தை என்றைக்கு தடை பண்ணக்கூடாது. தமிழக அரசு வந்து கல்லுக்கு அனுமதி வழங்க வேண்டும். குறைந்தபட்ச ஆதார விலை வந்து நிர்ணயப்படுத்தணும். டெல்லேவால் அவர்களுடைய உயிருக்கு போராடி சாகும் வரை உண்ணாவிரதத்தை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. ஒரு மத்திய அரசு இருந்துன்னா ஒரு விவசாயி தலைவர் வந்து ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவரை கூட்டி நேரம் பேசியிருக்கோன்னு அதை வன்மையை நாங்கள்லாம் கண்டிக்கிறோம். எங்களுக்கு அது வருத்தம் அளிக்குது. மத்திய அரசாங்கம் எத்தனையோ நல்லது செஞ்சாலும் கூட விவசாயிகளுக்கு எங்களுக்கு நல்லது நேரடியாக அதிகமாக பாதிப்பானதை வந்து எடுத்து கொண்டு போகிறாப்புல தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த பட்ஜெட்லேயே வந்து விவசாயிகளுக்கு வந்து எந்த சலுகையும் ஒதுக்கலை. விவசாயினுடைய பட்ஜெட்டு வந்து விவசாயிகளுக்கான பட்ஜெட்டாக தெரியல. அதனால் வந்து வரி எதை பார்த்தாலும் வரி அதிகப்படுத்திக்கிறாங்க. அந்த 15 லட்சம் ரூபா 12 லட்சம் ரூபாய் வந்து வரி விதை கொண்டு வந்தால் 12 லட்சம் ரூபா விவசாயி வருஷத்துக்கு 2 லட்சம் கூட சம்பாதிக்க முடியாத விவசாயிகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க வருமானம் மறவைகளுக்கு 12 லட்சத்துக்கு வரி விலக்கு சொல்லியிருக்கிறாங்க. விவசாயினுடைய வருமானம் எத்தனை லட்சம்னு கணக்கு போட்டு சொல்ல முடியுமா இவங்களால? அதனால் இது வந்து உகந்த பட்ஜெட்டு கிடையாது. விவசாயிகளுக்கு தகுந்த பட்ஜெட்டை உருவாக்கணும். விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட்டை கொண்டு வரணும். அவங்களுக்கு தனியாக அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. நன்றி.